தம்பிக்கு சோப்பு, தம்பிக்கு வெண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்துநகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு செல்ல குட்டி தம்பி குளிக்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். அம்மாவுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுல. ஆல்ரெடி நாங்கள் 5 பேர். இப்போது எங்கள் அக்கா குட்டி ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, செகண்ட் அக்காவுக்கு 2 பசங்க, தேர்ட் அக்காவுக்கு 1 பொண்ணு. எல்லாத்தையுமே எங்கள் அம்மா தான் குளிப்பாட்டி அழகாக ரெடி பண்ணுறது. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 days நர்ஸே குளிப்பாட்டி தருவாங்க. ஆனால் இப்போ குட்டி தம்பி பிறந்திருக்கும் போது அந்த ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்களே குளிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு. என்னமா கரண்ட் போயிட்டா குளிக்க பெரிய விஷயம். சட்டி போட்டு குளிக்காது, சட்டி போட்டு குளிக்காது. சரி அக்கா லக்ஷக்கா வா, சித்திங்க மேல தூக்கி நிக்க வைக்கேன் வா. சரிம்மா சரி அளவா மீன் கண்ணா சரி 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 காதை பிடிச்சு விடணும், இந்த காதை பிடிச்சு விடணும், காது அழகா வரணும். குட்டிமணி குட்டிமணி லைட் கொண்டு வந்துட்டியம்மா தம்பிக்கு. அவ்வளவு வலிக்குமா? வலிக்காம அம்மா துடைக்கேன், பிள்ளைக்கு வலிக்காம துடைக்கேன். பிடிக்க இருக்கா தலைக்க ஊத்தணும். கரண்ட் வரல முடி காயுமா? முடி வளர்த்து வச்சிருக்கான். சரி தண்ணி குடிக்காமா? தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கும் போது அவன் அது தண்ணி எடுத்துக்கிட்டு. சரி சரி தண்ணி குடிக்க வச்சுக்கோமா? கையில தண்ணி ஊத்துங்க. சரி சரி என்ன தலைக்கு சாம்பு போடுமா? அதெல்லாம் வேஸ்ட், சோப்பே போடுங்க. ஆகஸ்னா தம்பி என்னம்மா செய்யறான்? என்ன செய்யறான்? குளிக்கிறானா? பிசிங்கி போய் கிடக்கான். அதனால எங்க குட்டி தம்பியை ஹாஸ்பிட்டலில் வச்சு சரியாவே குளிப்பாட்டலை. லைட்டாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் சூப்பரா ஆனந்த குளியல் பண்ணியாச்சு. பிறக்கும் போது நல்லா பளிச்சுன்னு கலரா இருந்தான். நல்லா குளிக்க குளிக்க ஒரிஜினல் கலருக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் 1 weekல எடுத்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 25 days கிட்ட இருக்கும். இவன் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். இவன் இன்னைக்கு வீடியோ எடுக்கிற நாள் பார்த்து கரண்ட் கட் ஆயிருச்சு. ஏன்னா ஓவரா காத்து அடிச்சிட்டு இருக்குல்ல, அப்பப்போ கரண்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. முடி வேற குட்டி தம்பிக்கு நிறைய வளர்ந்துருச்சு. பிறக்கும் போதே நிறைய முடி இருந்தது, இப்பவும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ கரண்ட் வேற இல்லை, எப்படிதான் முடிய காய வைக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு இருக்காங்க. என்னது கிரைண்டருக்குள்ள என்னது போட்டு அரைக்குது? அக்கா தம்பிக்கு என்னது கொண்டு வந்து வச்சுட்டு போறா? தண்ணி. சாருக்கு இப்போ ரொம்ப பசி, அதுவும் இல்லாம தூக்கம். என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே ரெண்டுக்கும் நடுவுல உட்காந்துட்டு இருக்கான். லக்ஸு குட்டிக்கு குட்டி தம்பிக்கு டானிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரே குஷி ஆயிடும். இல்லாம இருக்குமா? குளிச்சாச்சா? மருந்து குடிமா? இனிமேதான் இருக்கு அழுவ. கொண்டா தண்ணியை தட்டி விட்டுறாத. ஏன்னா அந்த டானிக்ல அவளும் 2 வாய் டேஸ்ட் பார்த்துக்கலாம்ல. அதனால லக்ஸ் மட்டும் கிடையாது, அவ அக்கா 2 பேரும் ஓடி வந்துருவாளுங்க, எங்களுக்கும் டானிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அவ்வளவுதான். சரி அவ்வளவு தள்ளிக்கோ. அம்மா தள்ளி வைக்கிறேன். அப்புறமா இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒண்ணு என்னன்னா, குட்டி தம்பி தூங்கும் போது நெளிச்சு அழுதுட்டே இருக்கான். அதனால அவனை இன்னைக்கு சொலவுல போட்டு புடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. தம்பி கொடுத்துட்டு உனக்கு தரேன், சரியா? கழுவிட்டியா? குளிச்சாச்சு. அம்மா
தூங்கிட்டான். சொலவுல போடுறீங்களா? தூக்கத்துக்கு தான் அழுது. குளிச்சோட போடணும்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் கட்டில குதிச்சு குதிச்சு மேல் வலிக்கு நான் அழுறான். மாமா ட்ரெஸ் சொலவு. அது அக்கா வச்சிருக்காங்க. அக்கா கையில வச்சிருக்காளா? ஓ டப்பா கேக்குறியா? வச்சு அதை மூடிடுவீங்கல்ல. தலையெல்லாம் துவைக்கணும். சொலவுல என் தம்பியோட ஷர்ட் ஒன்று வச்சு அதில் ஒரு ஓடு வைப்பாங்க, இரும்பு சாவி அல்லது ஏதாச்சும் ஒரு தர்பை புல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே வச்சுட்டு சொலவுல தம்பியை படுக்க வச்சு பாரம் போட்டும் அப்படின்னு சொல்லி படுப்பாங்க. இப்போ எப்படி தூங்கிட்டான் பாருங்க. நல்லா அழுதுட்டு இருந்தான். பசியில் எழுதானா தூக்கத்துக்கு எழுதானான்னு தெரியல. நல்லா தூங்கிட்டான் தம்பி. சொலவுல போட்டு சுத்தி விட முத கூட கொஞ்சம் கூட சத்தம் காட்டல. அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. குட்டி தம்பி என்ன செய்யறாங்க பாரு. இப்ப விஸ்வாவை போட்டு எப்படி சுத்தினாங்க? சக்கரை சுத்தி விட்டோமே. உங்க வீட்டுல இந்த மாதிரி குட்டி பாப்பா இருந்ததுன்னா பாரம் போகிறதுக்காக என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நிஜமாவே இந்த மாதிரி செஞ்சோன்னா குழந்தைங்க கொஞ்சம் நல்லா தூங்கிடுவாங்க. பாரம்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா என்டர்டெய்னிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.